காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. தெற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இந்த தகவலானது வெளியாக இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாகவும் தெற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்ததன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வரக்கூடும் என எதிர்பார்க்கலாம்? இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நேற்று வந்தது. இதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்ற பிறகாக தான் இது எந்த திசையை நோக்கி நகர்கிறது, தமிழகத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதான விரிவான விவரங்கள் என்பது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்படும். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. தெற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இந்த தகவலானது வெளியாக இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாகவும் தெற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்ததன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வரக்கூடும் என எதிர்பார்க்கலாம்? இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நேற்று வந்தது. இதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்ற பிறகாக தான் இது எந்த திசையை நோக்கி நகர்கிறது, தமிழகத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதான விரிவான விவரங்கள் என்பது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்படும். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம்.
Vivaha, the Chennai Silks.